மைசூர் போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத இடம் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதோ. இந்த கோயில் மைசூர்ல இருக்கிற சாமுண்டி மலை மேல அமைஞ்சிருக்கு. முன்னாடி மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கன் இந்த ஊர் மக்களை ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தான். அவனை வதம் பண்றதுக்காக பார்வதி தேவி எடுத்த அவதாரம் தான் இந்த சாமுண்டீஸ்வரி. அவனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அம்மன் இந்த மலையிலேயே குடியேறிட்டதா வரலாறு சொல்லுது. இது ஒரு சக்தி வாய்ந்த சக்தி பீடம். மிஸ் பண்ணக்கூடாத நந்தி. மலை ஏறுற வழியில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான நந்தி சிலையை பார்க்க மறக்காதீங்க. ஒரே கருங்கல்ல செதுக்கப்பட்ட அதிசயம் அது. வியூ பாயிண்ட். கோயில் வாசல்ல இருந்து மைசூர் சிட்டியை பார்க்கறதே ஒரு தனி அழகுதான். கோயில் வாசல்ல இருந்து மைசூர் சிட்டியை பார்க்கறதே ஒரு தனி அழகுதான். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். வெள்ளிக்கிழமை போகாதீங்க ப்ளீஸ். ரிலாக்ஸா சாமி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் போயிடாதீங்க. அன்னைக்கு ஊரே அங்கதான் இருக்கும். கூட்டம் மள்ளும். நீங்க கியூல நின்னே ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஆன்லைன் புக்கிங் தான் பெஸ்ட். மணிக்கணக்கில் கியூல காத்துட்டே இருக்கணுமா? வேண்டவே வேண்டாம். முடிஞ்சா கோயிலோட வெப்சைட்ல ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க. இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், அலைச்சலையும் பாதியா குறைக்கும். வெயில் ஜாக்கிரதை. மலை மேல இருக்கிறதுனால ஜில்லுன்னு இருக்கும்னு மட்டும் நம்பிடாதீங்க. அங்க வெயில் மண்டைய பொளக்கும். அதனால கையோட ஒரு தண்ணி பாட்டிலும் கண்டிப்பா ஒரு குடையும் எடுத்துட்டு போங்க. இல்லனா டயர்ட் ஆகிடுவீங்க. இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க அம்மனுக்கு புடவை காணிக்கை, சாரி டொனேஷன் செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குன்னே தனியா ஒரு டொனேஷன் சென்டர் இருக்கு. ரொம்ப தெளிவா மெயின்டைன் பண்றாங்க. வெறும் 20 ரூபாய் செலுத்தி நீங்க ரசீது வாங்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ஒரு திருப்தியான விஷயம். அதே மாதிரி மலை மேல வெயில் அதிகமா இருந்தாலும் கவலைப்பட வேணாம். நீங்க எப்பவும் ஹைட்ரேட்டடா இருக்க அங்க நிறைய ஜூஸ் கடைகளும் இளநீர் கடைகளும் இருக்கு. இங்க முக்கியமா அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை மற்றும் விசேஷ அபிஷேகங்கள் நடக்கும். மன தைரியம் வேணும்னு நினைக்கிறவங்க, எதிரிகள் பயம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பா தடைப்பட்ட காரியங்கள் நடக்கவும், குடும்பத்துல இருக்கிற திருஷ்டி கழியவும் இங்க நடக்கிற பூஜைகள் ரொம்ப விசேஷம். மைசூர் மண்ணுக்கு ஒரு தனி கம்பீரம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அங்க வீற்றிருக்கும் தாய் சாமுண்டீஸ்வரி தான். வெறும் கோயிலா மட்டும் இல்லாம பல கோடி பக்தர்களின் நம்பிக்கையாவும் உடையார் வம்சத்தின் குலதெய்வமாவும் இந்த அம்மன் திகழ்றாங்க. அம்மனின் சக்தி. ஏன் இவ்வளவு பக்தி? சாமுண்டீஸ்வரி அம்மனை நினைச்சாலே மனசுல ஒரு தனி தைரியம் பிறக்கும். ஏன்னா இது அநீதியை அழிச்சு நீதியை நிலைநாட்டின இடம். அலங்காரம். அம்மனுக்கு செய்யப்படுற அந்த தங்க கவச அலங்காரத்தை பார்க்கிறது ஒரு கண் கொள்ளா காட்சி. உடையார் வம்ச பக்தி. மைசூர் ராஜாக்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த மலைக்கு வந்து அம்மன் கிட்ட உத்தரவு வாங்குறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த தெய்வத்தோட சக்தி மேல அவங்களுக்கு அசைக்க முடியாத பக்தி உண்டு. மைசூர் ராஜவம்சத்தின் குலதெய்வமா விளங்குற சாமுண்டீஸ்வரி கோயில எப்படி இவ்வளவு பெரிய கோயிலா மாறுச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராயல் ஹிஸ்டரியே இருக்கு. ஆரம்பத்துல இது ரொம்ப சின்ன கோயிலா தான் இருந்தது. 12ஆம் நூற்றாண்டுல ஹொய்சால் மன்னர்கள் தான் அம்மனுக்கு ஒரு சின்ன கோயிலை கட்டுனாங்க. ஆனா இதை இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலா மாத்தினது மைசூர் உடையார் ராஜாக்கள் தான். 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை ஒவ்வொரு ராஜாவும் இந்த கோயிலை செதுக்குனாங்கன்னு சொல்லலாம். இந்த கோயிலோட அந்த உயரமான ராஜகோபுரத்தை கட்டினது கிருஷ்ணராஜ உடையார் 3வது. அவரோட காலத்துல தான் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா மாறுச்சு. சோ மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலை பத்தி நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது வெறும் ஒரு கோயில் பயணம் மட்டும் இல்ல, நம்ம பாரம்பரியம், கலை மற்றும் அந்த உடையார் ராஜாக்களோட அந்த ராயல் ஹிஸ்டரியை நேர்ல பார்க்கிற ஒரு வாய்ப்பு. மறந்துடாதீங்க, அந்த மலை மேல இருக்கிற பிரம்மாண்ட நந்தி சிலையை ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக மட்டும் பார்க்காதீங்க. அந்த காலத்து சிற்பக்கலையை ரசிச்சு பாருங்க. அம்மனுக்கு புடவை காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சா அங்க இருக்கிற அந்த டொனேஷன் சென்டரை யூஸ் பண்ணிக்கோங்க.